கண்மணி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க உட்கார வச்சிருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் போய் கிரிக்கெட் வேற விளையாடணும். எனக்கு வேற டைம் ஆகுது. இந்த நேரத்துல வேற போவாதுன்னு சொல்லி என்ன உட்கார வச்சிருக்க. எதுக்கு தான் என்ன உட்கார வச்சிருக்கன்னு சொல்லு சீக்கிரம். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடலாம் கிரிக்கெட் விளையாடணும். எனக்கு போகணும், சீக்கிரம் சொல்லு. இருடா கண்மணி, நமக்காக ஏதோ ஒரு பொருள் எடுத்துட்டு வரேன்னு சொன்னா. அவ வந்ததும் நம்ம விளையாடலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, அவ வந்துருவா. அவ எப்ப வர்றது, நான் எப்ப போறது? கீர்த்தி, சூர்யா இங்கதான் இருக்கீங்களா? நான் வந்துட்டேன். உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இரு, நான் கீழே வச்சிடுறேன். உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன்னு. கண்மணி, இது என்ன கலரிங் புக்கா? எனக்கு கலரிங் புக்னா ரொம்ப பிடிக்கும் கண்மணி. கண்மணி, இதென்ன கலரிங் புக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட் கலர் பண்ணுவேனே, நான் ஓபன் பண்றேன். இல்ல சூர்யா, நான் தான் ஓபன் பண்ணுவேனே. எங்க அம்மா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுது இந்த கலரிங் புக்கை வாங்கினேன்னு தெரியுமா? இருங்க, இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவங்க வந்து மோட்டு. பக்கத்துல இருக்கிறது யாரு? இவன் ஏதோ ஒரு வில்லன் தானே, ஆனா அவன் பேர் எனக்கு மறந்துருச்சு. சரி இருங்க, நான் ஓபன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கலரிங் புக் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்கப்பா, அது கூடயே வந்து கலருமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா? கண்மணி, ஓரா சீன் போடாத. நீ மட்டும்தான் கலரிங் புக் வச்சிருக்கான்னு நான் எங்க அம்மாட்ட சொல்லி இதை விட சூப்பர் கலரிங் புக் வாங்குவேனே. பாவ் கண்மணி, இதுல கலர் பண்ணலாமா நம்ம? ஆமா கீர்த்தி, கலர் பண்றதுக்காக தான் இத கொண்டு வந்தேனே. இரு, நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கலர் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கலர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்கப்பா, எடுத்தோன்னே கிளி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சோட்டா பீம், முயல். அப்புறம் இந்த பக்கம்லாம் நம்மளே வந்து அதை ஒண்ணு சேர்க்கணும் போலப்பா. இந்த புக்கே சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா கண்மணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா கலர் பண்ணு, நம்ம இதுல கலர் பண்ணி விளையாடலாம். ஆனா இது எப்படி கலர் பண்றது? கீர்த்தி, இத தண்ணி வச்சு தான் கலர் பண்ண முடியுமே. அதான் நான் தண்ணியுமே எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கலர் பண்ணலாம். கிளி வந்து என்ன கலர்ல இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் கலர் தான் பண்ணணுமே. ஃபர்ஸ்ட் கிரீன் கலர்ல இந்த மாதிரி பிரஷ்ல தண்ணி தொட்டுட்டு அதுல இப்படி வச்சு இப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் எல்லாமே வந்துரும். கீர்த்தி, நம்ம எப்பவும் பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். அதுல நம்மளே வரைவோம். இதுல வந்து அவங்களே வரைஞ்சி கலர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமாப்பா, நம்ம வரைஞ்சி கலர் பண்ணாம அவங்க வரைஞ்சி கொடுக்கறதுல நம்ம கலர் பண்ணோம்ல. ஆனா நம்ம இந்த மாதிரி அழகா கிளி வர முடியாதுல்ல. இதுல அழகா வரைஞ்சி கொடுத்துருக்காங்கல்ல. சீக்கிரமா கலர் கொடுப்பா. இது கலர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. கண்மணி, முதல்ல அந்த கலர்லாம் வெளியே வராம அடி. அதுவும் மூக்குக்கும் கிரீன் கலரே கொடுத்துறாத. மூக்கு வந்து ரெட் கலர்ல இருக்கும். உனக்கு தெரியுமா தெரியாதா? சூர்யா, எனக்கு எல்லா கலரும் எப்படி கொடுக்கணும்னு தெரியும். நீ ஒன்றும் சொல்லாத. நான்லாம் எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு கலர் அடித்து முடிப்பேன்னு. எங்கள் மிஸ் வந்து என்னதான் சொல்லுவாங்க, சூப்பராக கலர் அடிச்சிருக்கான்னு. ஏன்னா உங்க ஸ்கூல்லயே நீ தான் நல்ல கலர் அடிப்பியா? கண்ணு தெரியாதவளே, அங்க பாரு, கிளைக்கு போய் ப்ளூ கலர் கொடுக்கறேன். கண்மணி, என்ன ப்ளூ கலர்ல கிளைக்கு போய் கொடுத்துட்டேன்? கீர்த்தி, அதுல வந்து பிரவுன் கலரே இல்ல, அதான் நான் ப்ளூ கலர்ல கொடுத்தேன். ஆமா ஆமா, இருந்திருந்தா மட்டும் நீ அப்படியே கரெக்டா கலர் கொடுத்துருப்பா பாரு. இப்ப போ, நான் வந்து கலர் கொடுக்குறேன். நான் வந்து உங்களை மாதிரி சின்ன பசங்க மாதிரி கலர்லாம் கொடுக்க மாட்டேன். இந்த கார் தான் நான் வர வைக்க போறேன்னே. டேய் சூர்யா, உனக்கு உண்மையாவே 1 2 3லாம் தெரியுமா? இதனா தப்பா பண்ணி என்னோட டிராயிங் புக்கே நீ வேஸ்ட் பண்ணிடாத. ஒழுங்கா பார்த்து லைன் போடுடா. ஏன்டா இவ்வளவு அவசரமா போடுற? பொறுமையா பண்ணுடா சூர்யா. கண்மணி, நீ வேடிக்கை மட்டும் பாரு, நான் எப்படி போடுறேன்னு பாரு. நான்லாம் அசல்ட்டா கண்ணை முடிக்கிட்டே போடுவேன். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். இது கூட எனக்கு தெரியாம இருக்குமா? ஐயோ, தப்பா போட்டோமே இவன் முன்னாடி. டேய் சூர்யா, அங்க பாருடா, அங்க பாரு. என்னடா தப்பா கோடு போடுற? இதுல வேற உனக்கு டைலாக்லாம் வேற. 25க்கு அப்புறம் 32 வரும். ஏன்டா இப்படி தப்பு தப்பா போடுற? உன்னால அந்த காரே அசிங்கமா ஆயிடுச்சு. டேய், உனக்கு கண்மணி சொன்ன மாதிரி உனக்கு ஒரு 1 2 3 கூட தெரியலடா சூர்யா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவனுக்கு 1 2 3 கூட தெரியாது. நீ எப்படி தப்பு தப்பா போடுற பாரு. இதுல வேற சப்ப மேட்ரு, சால்ட் வரணும் வேற டைலாக்.
கண்மணி கீர்த்தி ரொம்ப பண்ணாதீங்க, அப்புறம் நான் அடிச்சிருவேன், அப்புறம் கிழிச்சு போட்டுருவாங்க டிராயிங் புக் எல்லாம். அது ஏதோ கொஞ்சமா வந்து தப்பா போயிடுச்சு. இப்படி ஓவரா பேசுறல்ல கீர்த்தி, நீ இப்ப கலர் பண்ணி காட்டு, நீ எப்படி கலர் பண்றேன்னு நானும் பாக்குறேன். டேய் சூர்யா, நான்லாம் சூப்பரா கலர் பண்ணிடுவேன். இப்ப பாரு இந்த கரடிக்கு எவ்வளவு அழகா நான் கலர் பண்றேன்னு. இப்பே பாத்துக்கோடா, இல்ல பிரவுன் கலர்ல இல்ல, அதனால நான் இருக்கிற கலரை வச்சு எப்படி சூப்பரா இந்த கரடியை மாத்துறேன்னு பாரு. எவ்வளவு அழகா நான் கலர் பண்றேன்னு பார்த்து கத்துக்கோடா. 1 2 3 கூட தெரியாதவனே, பார்த்து கத்துக்கோடா. ஏ கீர்த்தி ரொம்ப பேசாத, அப்புறம் நான் அம்மா கிட்டே வந்து சொல்லிடுவேன். நீ என்ன இப்படிலாம் கலாய்ச்சனா அப்புறம் உங்க கூடயே நான் வரவே மாட்டேன் விளையாடவே. ஏன் நான் சூப்பரா கலர் பண்ணிட்டேன்ல, என்னோட கலரிங் தான் சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சீ, இதெல்லாம் ஒரு கலரா? நல்லாவே இல்ல, நான் பண்ணதுதான் வந்து சூப்பரா இருக்கு. இல்ல இல்ல, நான் பண்ணதுதான் அழகா இருக்கே. உங்க 2 பேரத விட நான் பண்ண கிளி தான் அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஏ போங்க, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போறேன். உங்க 2 பேருக்கும் கலர் எப்படி அடிக்கணும்னே தெரியல. இதுல நீங்க 2 பேரும் என்ன போய் கலாய்க்கிறீங்க? இதெல்லாம் ஒரு கலரிங் புக்கு, மிதிடா இது. இந்த கலரிங் புக் வச்சுதான் என்ன கலாய்க்கிறீங்க? இந்த கலரிங் புக்கு எப்படி மிதிச்சு தள்ளிடுறேன்னு பாருங்க. இதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டீங்க அவ்வளோதான், அப்புறம் நான் கிழிச்சு போட்டுருவேன். இன்னொரு வாட்டி என்ன இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. சூர்யா பாரு, என் கலரிங் புக்கெல்லாம் வந்து மிதிச்சிட்டேன். இப்ப பாரு மண்ணா ஆயிடுச்சு. சரி விடு கண்மணி, என்கிட்ட பெயிண்ட்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம இதுல பெயிண்ட் பண்ணலாமா? இந்த பாரு கண்மணி, நான் இந்த மாதிரி 3 கலர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம அழகா உன்னோட கலரிங் புக்ல வந்து பெயிண்ட் பண்ணலாம். இது எப்படி வருது நம்ம பார்க்கலாம். கீர்த்தி, இந்த முயலுக்கு கலர் பண்ண இது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த முயலுக்கு நம்ம ஃபுல்லா எல்லோ கலர்ல கொடுக்கலாம். இங்க பாத்தியா, நீ அடிக்க அடிக்க எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு கீர்த்தி. கீர்த்தி கொஞ்சம் வெளிய போகாத மாதிரி அடி, அப்பதான் அழகா இருக்கும். ஓகே ஓகே கண்மணி, நான் அடிக்கிறேன். கொஞ்சம் பிரஷ் வந்து பெருசா இருக்கலாம், அதான் அடிக்க முடியல கண்மணி. வாவ் சூப்பரா இருக்குல, இது ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. இன்னும் 2 கலரை வச்சு நம்ம இன்னும் 2 வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஏ கண்மணி கீர்த்தி, என்ன பண்றீங்க? இன்னும் நான் உங்களை அப்பவே போக சொன்னேன்ல, இன்னுமா பெயிண்ட் பண்றீங்க? இது என்ன பெயிண்ட் எல்லாம் ஊத்தி வச்சிருக்கீங்க? ஓ இதுதான் பெயிண்டிங்கா? இன்னுமா நீங்க இதை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த புக்கு இருக்கிறதுனால தானே நீங்க பெயிண்ட் பண்றீங்க. இப்ப பாருங்க இந்த புக்கை என்ன பண்றேன்னு. சூர்யா எதுவும் பண்ணிடாத, எங்க அம்மா என்ன அடி வெளுத்துருவாங்க. டேய் சூர்யா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதடா. நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீங்க அப்பவே போயிருக்கணும். நீங்க தான் போலியே. இப்ப பாருங்க அப்படியே மிதிச்சு தள்ளிடுறேன். நல்லா அழுத்து அழுத்து, எங்க பார்த்தாலும் பெயிண்டா வந்து ஒட்டிட்டு உங்க அம்மா கிட்டே நான் அடி வாங்க வைக்கிறேன். இப்ப பாரு, இப்ப பாத்தியா உன் புக்கை எப்படி பண்ணிட்டேன்னு? இன்னொரு வாட்டி இந்த கலரிங் புக்கை வச்சு என்ன வெறுப்பேத்தனா நான் கிழிச்சு போட்டுருவேன். பாத்தியா உன் புக்கு எப்படி இருக்குன்னு? அடி வாங்க போய் உங்க அம்மா கிட்ட. நீ போய் உங்க அம்மா கிட்ட அடி வாங்குறத நான் பார்க்கணும். இங்க பாத்தியா, இங்க பாத்தியா? அப்பா அடி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. வெயிலுக்கு போய் ஒரு நல்ல ஜூஸா குடிக்கணும். எங்க அம்மா கிட்டே போய் சொல்றேன். இரு நான் போய் எங்க அம்மாவே கூட்டுவேன். என் புக்கெல்லாம் இப்படி பண்ணிட்டல, இரு நான் போய் உன்னை மாட்டி விட்டு எங்க அம்மாவே கூட்டிட்டு வர பாரு. நான் இங்க இருந்தா தானே நீ உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுவ. கைப்புள்ள ஓடுறா, ஓடிடு.